அப்புறம் வந்து வர ஒவ்வொரு டிரெக்டர்ஸ் மாற மாற அவங்க என்ன சொல்லி தராங்களோ அதை அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே பண்ணாலே வந்து வி கேன் லேர்ன் சம்திங்ங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. ஃப்ரம் தேர் இட் ஆல் ஸ்டார்டட். அப்படி அங்கேருந்து ஒரு மாதிரி ஜாலியாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். எஸ். அண்ட் செட்லலாம் எப்படி இருக்கும்? பிகாஸ் வந்து ஆல்ரெடி ஒரு கனா அவங்க பண்ணியிருக்காங்கன்னும் போது அந்த கோர் டீம் அப்படியே இருந்திருப்பாங்க. செட்டு வந்து அப்படி இல்லை, எங்களோட கனா வந்து ஃபுல்லாக காலேஜ் இருப்பேன். நான், கார்த்தி, பாலசரவணன், அப்புறம் வந்து சத்திரியன் சொல்லிட்டு காத்தாடின்னு ஒரு கேரக்டர், விஷ்ணு, நாங்களாம் தான் வி ஆல் ஸ்டார்டட் அந்த கனா வந்து இது பண்ணோம். இதில் வந்து பாலசரவணன் வந்து எப்படின்னா கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு ஆஃபீஸில் வந்து ஃபிக்ஷன் டீமில் வந்து சும்மா ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். கார்த்தி வந்து இன்டர்ன், விஜய் டிவியில் அவனும் ஒரு இன்டர்ன், நானும் ஒரு இன்டர்ன். ஸோ எங்களுக்கு ஆஃபீஸ்லேயே தெரியும். விஷ்ணு வந்து சீனியர். அவர் விஷ்ணு வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சரி, எங்கள் 4 பேருக்கும் ஆஃபீஸ்லேயே ஆல்ரெடி வி நோ ஈச் அதர். ஸோ அப்படி தான் வந்து அது இருந்துச்சு. காலையில் ஆக்சுவலாக கணக்கணும் கலங்க அப்படின்னா செட்டுக்கு 7:30 மணிக்கு வந்துடணும் எல்லாரும் அப்படிம்பாங்க. ஓகே அப்படின்னா நாங்கள் காலையில் ஒரு பேக் தூக்கி போட்டுட்டு பைக்கில் கிளம்பி நேராக போவோம். போயிட்டு ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் பக்கம் வந்து நிப்பாட்டிட்டு அங்கேருந்து மொத்தமாக அள்ளி போட்டு ஒரு வேனில் கூப்பிட்டு போவாங்க. போய் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டா ஃபஸ்ட்டு சீன் யாருக்கெல்லாமோ ரெடியாக இருங்க அப்படிம்பாங்க. நாங்கள் போனோன்னே மொத்தமாக காஸ்டியூம் கொடுப்போம், அயன் பண்ணி வைப்பாங்க. நாங்கள் வந்து போய் உட்காந்துருப்போம், எப்படா வரும்னு. திடீர்னு வரும், வராமல் இருக்கும், போய் சாப்பிடுவோம், திருப்பி வருவோம்.